நாளைக்கு எக்ஸாம். இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும் நீங்க சொன்னா உங்க அப்பா என்ன சொல்லுவார்? இழுத்து போட்டு 4 சாஸ் சாத்தி ஒழுங்கா உட்காந்து படின்னு சொல்லுவாரு. ரைட். எல்லா அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லல. இப்போ சினிமாவுக்கு போயிட்டு வந்து படினாரு. சினிமாவுக்கு போயிட்டு வந்து படிச்சேன். அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக. ஸ்கூல்ல படிக்கும் போதே நான் சிகரெட்டு குடிப்பேன். அத பார்த்த ஒருத்தர் எங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டாரு. எங்க அப்பா சொன்னாரு, என் பையன் சிகரெட்டெல்லாம் குடிக்க மாட்டான்னு. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதை கேட்ட அடுத்த நிமிஷமே நான் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேன். இன்னைய வரைக்கும் நான் சிகரெட்டை தொடல. சிகரெட்டை மட்டும் இல்ல, வேற எந்த கெட்ட பழக்கமே என்கிட்ட கிடையாது. நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டீங்க. உங்க அப்பா உங்களை என்ன செய்வார்? கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவாரு. அநேகமா எல்லா அப்பாவும் அதான் செய்வாங்க. நான் 15 கோடி ரூபாய் சொத்தை இழந்தேன். அதுக்கு எங்க அப்பா வருத்தப்படாம, எங்கடா போயிட போது சொத்து, திரும்பவும் நீ சம்பாதிக்கதான் போறேன்னு எனக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார். ஒவ்வொரு மூமெண்ட்லயும் எங்க அப்பா எனக்கு கொடுத்த தைரியமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான் நான் இந்த நிலைமைக்கு வர காரணமா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்த அப்பா அம்மாக்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க ஆசைகளை உங்க பிள்ளைங்க மேல திணிக்காதீங்க. அவங்க விருப்பப்படியே அவங்கள வளர விடுங்க. தப்பு பண்ணா திருத்துங்க, தண்டிக்காதீங்க. அவங்க நல்லது பண்ணா பாராட்டுங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயம் உங்க பசங்களும் பெரிய ஆளா வருவாங்க. சாதாரண களிமண்ணை கூட பிடிக்கிறவங்க பிடிச்சா பிள்ளையாரா மாறிடும். அதே மாதிரி நீங்க வளர்க்கிற விதத்துலதான் உங்க பிள்ளைகளோட எதிர்காலமே இருக்கு.